அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நித்யா. இன்றைக்கி நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தைகளின் தனித்திறமை. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் போகிறதுனால அவங்களுக்கு ஒழுக்கம் கிடைக்கிது, கல்வி கிடைக்கிது, தனித்திறமையும் வளருது. இந்த தனித்திறமைக்கு அதிக முக்கியத்துவம் தரணும். ஒவ்வொரு குழந்தையும் படித்து நிறைய மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கக்கூடாது. அந்த குழந்தைங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது? சில பேருக்கு பேச்சு, சில பேருக்கு கவிதை, சில பேருக்கு கட்டுரை, சில பேருக்கு ஓவியம், சில பேருக்கு மாறுவேடம், நாடகம், இந்த மாதிரி பலவிதமான திறமைகள் ஒளிஞ்சிட்ருக்கும். விளையாட்டில் சில பேர் அதிக ஆர்வமாக இருப்பாங்க. செஸ், கேரம், கிரிக்கெட், டென்னிஸ், இப்படி கால்பந்துன்னு நிறைய போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. அப்போ ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது எதை பார்த்து அவங்க மனசில் ஆசைப்பட்றாங்களோ அதை அப்படியே பதிஞ்சிருவாங்க மனசில். அதில் அவங்க பெரிய ஆளாக வர்றதுக்கு பெற்றவங்க உதவி செய்யணும். அவங்கள்ட்ட கேட்கணும் எதில் விருப்பம்னு. அதை நம்ம பெரிய ஆளாக்குறதுக்கு பல விதமான உதவிகளும் அவங்களுக்கு செய்யணும். அப்போ தான் அவங்க தனித்திறமையில் பெரிய ஆளாக வருவாங்க. இப்போ கிரிக்கெட்டை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். சச்சின் டெண்டுல்கர், தோனி, விராட் கோலின்ட்டு எல்லாரையுமே லிஸ்ட்டு போட்டு பிடிக்கும், அவங்களும் பிடிக்கும், இவங்களும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க மேலே அதிக ஃபேன்ஸ் ஆகி அவங்களும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிப்பாங்க. ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் சில பேரை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப பிடிச்சி போய் அவங்க அதை மாதிரியே நம்மளும் ஆகணும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணத்தை வளர்த்துப்பாங்க. பெற்றவங்க அதெல்லாம் கூடாது, படிப்பு தான் மெயின், அதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். படிப்பால் இந்த உலகத்தில் பெரிய ஆளானவங்களும் இருக்காங்க. படிக்காமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் டாப் மோஸ்ட்டில் வந்தவங்களும் இருப்பாங்க. படிப்பு ஒரு பக்கம், ஆனால் டாப் மோஸ்ட்டில் வந்துடுவாங்க விளையாட்டில், இந்த மாதிரி தனித்திறமையில். நம்ம குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செய்து கொடுத்து பெரிய ஆளாக்கி அவங்கள அழகு பார்க்கணும். அதுதான் பெற்றவங்களான நம்மளோட கடமை. எத்தனை பேர் ஸ்கூலில் என்னென்னலாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு போனோடனே பேசுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இந்த வகுப்பறையில் மாணவர்கள் யாராக இருக்கீங்க, எதிர்காலத்தில் என்னவா ஆக போகிறீங்கன்னு கேட்போம். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம். பள்ளியிலையும் மோட்டிவேட் பண்ணுவோம், வீட்லேயும் மோட்டிவேட் பண்ணுவோம். இந்த காலத்து குழந்தைங்களாம் ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க. நினச்சி பார்க்கவே முடியல, அவ்வளோ திறமைசாலியாக இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஃபோன் மூலமாகவும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்குறாங்க. பெற்றவர்கள் கண்காணிப்புலேயும் நம்ம ஃபோன் பார்க்க அலோவ் பண்ணணும். அவங்க நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. எப்போதும் பெற்றவங்க கூடயே இருக்கணும். அவங்களுக்கு ஸ்கூல் போனால் டீச்சர் பார்த்துப்பாங்க, வீட்டில் இருக்கும்போது பெற்றவங்க சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் மனசில் ஒரு தைரியம் வரும். உங்கள் குழந்தைங்களும் என்னவாக போகிறாங்க, எதிர்காலத்தில் என்ன சாதனை பண்ண போகிறாங்க, உடனே போய் கேளுங்க. அதற்கான ஹெல்ப்பை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.